ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே என்னோட பேர் பகவதி பிரவீன். நான் 95-99 பேட்ச். ஸோ எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்ம சேர்மனோட 80th பர்த்டே அட்டன் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த சேர்மனோட 80th பர்த்டே அப்படிங்கிறதோட ஒரு 80 வருஷம் அவரோட ஜேர்னி வந்து பயங்கர எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னி. அவர் ஆல்மோஸ்ட் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்மளோட சேர்மனோட குண அதிசயங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிடையாதுங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிளான பர்சன். யாரும் அவர் ஈஸியாக போய் பார்த்து என்ன பிரச்சனைனாலும் சொல்லலாம். ப்ரொஃபஷ்னல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, பர்சனல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அவர் வந்து நமக்கு நல்லா அந்த சொல்யூஷன் கொடுத்து ரொம்ப கேர் பண்ணுற ஒரு சப்போர்ட்டிங் ஆன ஒரு சேர்மன். காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சு வச்சுருப்பார். சாரோட மெமரி பவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரிங்க. 40 வருஷம் கழித்து கூட அவர் முன்னாடி கூட நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கேட்டால் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேமை சொல்லுவார், அவங்கள பற்றி ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சொல்லுவார், அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மெமரிஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய சேர்மனுக்கு இந்த குணாதிசயங்கள் கிடையாதுங்க. பட் நம்ம சேர்மன் வந்து ஹி இஸ் ரியலி எ யூனிக் பர்சன். நம்ம சேர்மன் வந்து நம்ம காலேஜை வந்து ஆல்வேஸ் வெரி பேஷனேட்டட் பர்சன், டெடிக்கேட்டடாக நம்ம காலேஜை வந்து நல்லா வழி நடத்தினார். அந்த காலேஜோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கம்ஃபர்டபுளோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணுவார். எங்கள் காலேஜோட ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். நல்லா எங்கள் காலேஜ்லேருந்து நான் டிசிப்ளின், நாலேஜ், அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எங்கள் காலேஜில் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி க்ரூம் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்ததுங்க. அதெல்லாம் இப்போ தான் நிறைய காலேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 90s 80sலேயே எங்கள் காலேஜில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சேர்மன் வந்து எங்களோட கேஎம்சிபி அலுமினியோட இதய துடிப்பு. அவர் எங்களோட காட்ஃபாதர். அவங்கள வாழ்த்துறதில்ல, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை. வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. சுஜாதா. நான் 92 D-Form பேட்ச், 94 to 97 B-Form அக்டோபர் பேட்ச். ஃபஸ்ட்டு த கவர்மெண்ட் செட். சாரை வாழ்த்தி ஒரு கவிதை. பிறந்த நாள் வாழ்த்து. 80 உமக்கு இன்னும் இளமை அல்லவா இருக்கு. என்றும் புன்னகை பூத்திடும் முகமாய், உண்மை அன்பை பொழியும் அகமாய், அல்லும் பகலும் அயராது உழைத்தவராய், ஆற்றும் பணியில் சிகரம் தொட்டவராய், இளையோர் எம்மை எல்லாம் முன்னேற செய்தவராய், அன்பினாலும் பண்பினாலும் நன்மக்களை சேர்த்தவராய், குடும்பத்தில் மகனாய், கணவராய், தந்தையாய், சமூகத்தில் நண்பராய், மனித நேயராய், எங்கள் ஆசானாய்,
சிறந்திட்ட மாண்பு மிக்கவரே, உங்கள் பிறந்த நாளில் நாங்கள் எல்லாம் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளமோடு, வாழ்க பல்லாண்டு நலமோடு வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என்னோட பேர் சரவணன், 1995-99 பேட்ச். நான் வந்து போடிநாயக்கனூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். சார் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். நான் 25 இயர்ஸ் முன்னாடி இந்த காலேஜில் படிக்கிறப்ப, இந்த காலேஜில் வந்து சேர்றப்ப ஏதோ ஒரு மதுரையில் ஒரு காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணுறோன்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது ஒரு எஜுகேஷனுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது இங்கேருந்து வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. ஹாஸ்டல் லைஃபு, காலேஜ் லைஃப் எல்லாமே நல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதை வச்சு இப்போ நான் மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணுறேன். பாஸ்ட் 25 இயர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். போடிநாயக்கனூரில் ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப். இது மாதிரி 2-3 பிரான்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். எல்லாம் சாரோட இன்ஸ்பிரேஷன். அவர் பெரிய மோட்டிவேட்டர். அதே மாதிரி எந்த நேரத்துலையுமே சார் வந்து நம்மளை வந்து எப்போ போனாலும் நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கிடுவார். அவரோட பெரிய வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவரோட வந்து அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. சாரோட 80th பர்த்டேயில் அவருக்கு வாழ்த்து சொல்ல முடியாது, அதனால் அவரை வணங்குறோம். அதனால் சார், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வருதே ஞாபகம் வருதே. என் பேர் வேல்பாண்டியன், திருச்சிலேருந்து வர்றேன். 89-93 பேட்ச். நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்ருக்கிறேன் திருச்சியில். சாரை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு டெரராக இருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே மாறி ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு கைட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் இந்த பொசிஷனில் இருக்கோம்னா அது சாருக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. ரொம்ப நன்றி. சார் வந்து நீடூடி வாழணும், இன்னும் பல அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு என்னோட ஆசை. நன்றி, தேங்க்யூ. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என்னோட பெயர் குர்ஷித் பேகம், 96 to 2000 பேட்ச். சாருக்காக, நம்ம சேர்மன் சாருக்காக ஒரு கவிதை டெடிகேட் பண்ணலான்னு இருக்கோம். பாசாங்கு இல்லாத பாசக்காரர், உண்மையை உபதேசித்து ஊக்கம் தந்தவர், எங்கள் எண்ணங்களை சீரமைத்து ஏற்றம் தந்தவர், ஒழுக்கத்தை வளைத்து ஓய்வின்றி உழைத்தவர், எங்கள் கனவுகளை துரைத்த துணையாக நின்றவர், எங்களை சிந்தனையாளராக மாற்றிய சாதனையாளர் இவர். இவரின் மனமோ தாராளம், இவரால் சாதித்தவர்களோ ஏராளம். பல மாணவர்களின் வாழ்க்கைக்கு ஒளியாய் இருந்த எங்கள் சேர்மன் சார் அவர்களின் இனிவரும் நாட்கள் எல்லாம் இன்பமாய் கழிக்க வேண்டும். வாழ்த்த வயதில்லை என்பதால் எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என்னோட நேம் வந்து சாந்தி. நான் வந்து இந்த கேஎம் காலேஜ் ஆஃப் ஃபார்மஸியில் 2002 to 6 பேட்சில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், பிஃபார்ம். என்னோடய நேட்டிவ் திருநெல்வேலி. இப்போ வந்து நான் ப்ரௌடாக சொல்லிக்கிறேன், நான் கேஎம் காலேஜ் ஆஃப் ஃபார்மஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் அசோசியேட் ப்ரொஃபஸராக. சேர்மன் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் எங்களுக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி தான். சார் வந்து நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, டீச் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுனா, எப்படி கிளாஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத கூட எங்களுக்கு டீச் பண்ணியிருக்காங்க. அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என் பேர் தினகர் கிருஷ்ணா, 1995 to 99 பேட்ச். ஸோ பிஃபார்ம் ஃபஸ்ட் டைம் அட்மிஷன் ஆகி வந்தப்போ ரொம்ப பிளாங்காக தான் வந்தேன். ஸோ வந்து சார் தான் வந்து ஃபார்மசியோட இம்பார்ட்டன்ஸு ப்ளஸ் ஒன்லி ஸ்டடீஸு மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலுடைய அந்த அக்காமடேஷனுடைய குவாலிட்டிஸு, ஃபுட்டு குவாலிட்டி ப்ளஸ் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸு, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளை வந்து ஹோலிஸ்டிக்கான ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து வெளியில் வர வச்சார். ரொம்ப நன்றி சார். இப்போ வரைக்கும் வந்து அதை நினச்சோம்னா இட் இஸ் ஸோ மெமரபிள் சார். தேங்க்யூ சார். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. Very good evening to one and all of you. It's a matter of great pride and privilege for me to be here in this mega function of celebrating the octogenarian, our beloved correspondent Mr. Nagarajan. And it's a matter of pride to be here before the August gathering of professors and the persons who are in close connection with our beloved correspondent and students and the budding pharmacos and blossoming pharmacos and people from all over the pharmaceutical industry. I belong to 1989-1993 batch, and we are in the early beginnings of the institution of KM College of Pharmacy, and
we know the pains taken by our beloved correspondent in upcoming and development of this great institution. Today the institution is very great level because of the efforts and strategic action taken by our beloved correspondent. Today I am practicing in the field of patents. After finishing my pharmacy, I have done my law in ML in intellectual property rights and presently a patent agent. And the basic knowledge what I am gathered during our college days is making me to come to this level. And in this occasion, I pray to the Almighty God to meet our beloved correspondent in the next 90th year and 100th year celebrations. Thanking you very much for giving me this opportunity. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. எனது பேர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். நான் 94-97 பேஜில் கல்லூரியில் டிஃபார்ம் பிஃபார்ம் படித்தேன். எனது கல்லூரி காலத்தில் கரஸ்பாண்டன்ட் அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு அதாவது கரஸ்பாண்டனாகவும் எங்களுக்கு நல்ல வாத்தியாராகவும் எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனார் போல எங்களை வழிநடத்தினார். மேன்மேலும் அவருடைய ஹெல்த்தும் அவருடைய கல்லூரியினுடைய வளர்ச்சியும் நல்லபடியாக அமைய எல்லாம் அல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். அவருடைய உழைப்பும் அவருடைய நல்ல நடத்தைகளும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய வழிகாட்டின்படி தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கரஸ்பாண்டன்ட் நாகராஜன் அவர்களுக்கு இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. I am Professor Dr. S. Mohammad Khalid, M.Pharm Pharmaceutics in KM College of Pharmacy. Now I am working as a Dhanalakshmi Srinivasan College of Pharmacy Principal, Parambalur. Happy birthday to our mentor. I pray Almighty to give prosperous, healthy, happy life throughout his life. Thank you. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என் பேர் டாக்டர் என் சிதம்பரநாதன். நான் சார்கிட்ட தான் முதல்ல 91 டிஃபார்மாக ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அப்புறம் பிஃபார்ம் முடித்தேன், எம்ஃபார்ம் முடித்தேன். என்னுடைய பிஹெச்டி கைடு சார் தான். ஸோ இந்த கேஎம் காலேஜில் 4 கோர்ஸ் முடித்ததில் நான் 2 பேரில் நான் ஒரு ஆள். சார்கிட்ட தான் அனைத்தையும் படித்தேன். ஸ்டூடெண்ட்டாக 8 வருஷம் 18 வருஷம் ஒரு பேராசிரியராக இருந்து நிறையா அனுபவங்கள் கற்றுக்கிட்டேன். தற்காலிகமாக இப்போ ஒரு காலேஜில் கேரளாவில் ஒரு காலேஜ் பிரின்ஸிபாலாக இருக்கேன். சாரை பற்றி நிறைய சொல்லலாம். என்னோடய லைஃபு அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் இன்னைக்கு வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கு. நன்றி. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஸர் நாகராஜன் சாரோட 80வது பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லையும் அலுமினி டே ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிறதுல 1997-2001 பேட்ச் சார்பாக நாங்கள் 4 பேர் கலந்துக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டாக்டர் முகமது அரஃபாத், ப்ரொஃபஸர் அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இவர் டாக்டர் விமல்குமார், ப்ரொஃபஸர் அல் ஷிஃபா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மலப்புரம். மிஸ்டர் சூரிய நாராயணன், சீஃப் ப்ரொடக்ஷன் கெமிஸ்ட், ஃபார்மா ஃபேப்ரிகான் மதுரை. and Mrs. Satyapriya, Drug Inspector, Madurai Zone. We are very happy to be part of this program and it's a great pleasure to us to be here. Sir is எப்படி சொல்கிறதுனா ஒரு சிற்பி மாதிரி. நாங்கள் எல்லாம் +2 முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப் இப்போ வரைக்கும் பாஸ்ட் 25 இயர்ஸ் எங்களை பார்த்துக்கிட்டு கைட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நான் இங்கே காலேஜில் ஒர்க் பண்ணியும் இருந்திருக்கிறேன். சாருக்கு கீழே 10 இயர்ஸாக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வெரி ஹாப்பி டு பி ஹியர். கடவுள் அவருக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் நீடித்த வாழ்க்கையையும் எல்லாருக்கும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கணும். அவரோட ஆசீர்வாதத்துக்காகவும் வாழ்த்துக்களுக்காகவும் நாங்கள் எல்லாரும் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கோம். Hello everybody, this is Shraddha Saraf here. I'm happy to be speaking to you today and reconnecting with KMCP. Honestly, it feels like just yesterday when I was in the college, attending classes, having fun with friends. I want to share, after my first year, I was really overwhelmed and wanted to quit because of the cultural differences and the language differences. That was the one time Dr. Nagarajan told me one thing. It is up to you to decide to take up the challenge or quit and regret later. Friends, that has stuck to me today and in every difficult situation, it has helped me to take the right decision. So I just want to tell you, anytime in your life you feel like quitting, seek help. Don't quit. Trust me. These difficulties and these struggles are going to shape you, make you resilient and adapt.
and you are going to cherish these moments. But don't forget to enjoy, because these are the best years, and I really cherish these moments. I really want to thank Dr. Nagarajan sir for having trust in me, believing me, and that's why I'm speaking to you today as the owner of Relevantia, my own IP firm. But prior to that, I have worked with best of the companies in IP department, strategizing on IP, supporting global product launches. And I really want to thank Dr. Nagarajan sir, my friends, my teachers, and all of you when I was in the college for supporting me. Thank you so much. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. Hello, good evening. Dear Professor Nagarajan, Chairman Karthika Rajan, Principal Dr. Sundar Pandian, honorable guests, faculty, student, fellow alumni, and all the attendees of this event. I would like to thank you for the opportunity for giving me this opportunity to share the message on the occasion of the 80th birthday of Professor Nagarajan. It is indeed my great honor to share my impressions about Professor Nagarajan, KM College of Pharmacy. My name is Omathana Pillai. I am a 1995 BPharm graduate from the KM College of Pharmacy. I did my MPharm at Birla Institute of Technology at Ranchi, a PhD at NIPER, Mohali. I was the first batch of the PhD program at NIPER and worked briefly at Ranbaxy and laboratories in New Delhi before I moved to the United States in 2003. I did a postdoctoral training at University of Kentucky College of Pharmacy, at the School of Medicine at Wayne State University, Detroit, Michigan. And I served for 20 years as a faculty, department head, associate dean for graduate education, and a director of Cancer Research Center at South Dakota State University in the United States. Before I moved to my current position at the University of New Mexico in the United States, I serve as the Associate Vice President of Research. I oversee the research operations of 8 colleges in the university, and the research fund is close to $380 million annually, and oversee the research operations all the way from social sciences, humanities, engineering research, health science research, and also faculty in the College of Pharmacy here as well. So it is, as I said, it's a profound honor for me to today talk about someone who has been much more than a professor and a principal to me, a mentor, a guide, a lifelong inspiration, and not to mention Professor Nagarajan, also my father's classmate at Madurai Medical College. Sir, as you celebrate 80th birthday, I reflect with deep gratitude on the extraordinary impact you have had, not just through your lectures, but through the wisdom, character, and vision you brought to every interaction. More importantly, I'm ever indebted to you for giving me an opportunity to study under your mentorship at KM College of Pharmacy. You always challenge us to dream big and to engage with the knowledge as more than information and as a way to serve and shape the world. But what I think truly set you apart, sir, was your foresight. Decades ago, close 30 years ago, when most institutions only focused on academic performance, you were the only one who emphasized the importance of soft skills or professional development skills like communication, leadership, and other personal skills. You believe that a well-rounded student will succeed in whatever career they pursue. The vision of yours truly sets apart the KM College graduates, not only India but also around the world. Personally, I wouldn't be what I am today without the exposure to the professional skills that you imparted 30 years ago, long before even when advanced countries like the United States did not recognize the importance of imparting the skills in college graduates. You're already way ahead of your time. We are better professionals and better human beings because of it. Through your mentorship, you not only help succeed in the academics, but also prepared us to thrive in our careers, contribute meaningfully to the society. There is a quote it's a very favorite quote of mine, which really captures your legacy. The quote goes, "A good teacher explains, a superior teacher demonstrates, but a great teacher inspires." You've always been an inspiring teacher and a mentor and a guide for me and for thousands and thousands of students.
So on behalf of the students, thank you, sir, from the bottom of my heart, for teaching, for believing in me, and most importantly, for inspiring. So I believe your legacy is not in the lessons you taught or the wisdom that you imparted, but the lives you transformed. And your students who are excelling not only just in India but all over the world. Finally, I pray to the Almighty to give you good health, peace, and a long life. Happy 80th birthday, sir. Thank you for this opportunity. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே 1981 தான் எங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் இங்கே வந்துருந்து. அந்த சார் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருந்தேன். அதில் எல்லாருமே நல்ல பிஸ்னஸ் அந்த மாதிரி இதில் எல்லாம் வந்திருக்கு. யாருமே பொட்டையே போயில்ல, எல்லாரும் நல்லா வந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு கேரளாவிலிருந்து வருது. கேரளாவில் அந்த காலத்து ஃபார்மசி காலேஜ் இல்லை, கிடையாது. கவர்மெண்ட் செட்டில் மட்டும் இருக்குது. நம்ம எல்லாரும் கூட இங்கே வந்து ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு அன்னைக்கு, 25. அப்போது இந்த கேஎம் காலேஜ் தானே நம்ம வயத்துக்கு ஒரு அண்ணன் தந்தது. அது நமக்கு மறக்க முடியாது. കോളേജിക്ക് പ്രിൻസിപ്പാൾ വരുമ്പോൾ തന്നെ സ്റ്റാർട്ടപ്പട്ടെ കെമിസ്ട്രി വാദ്യാർ തന്നെ. അപ്പോൾ ഒരു ഭയം സാർ വരുത്. സാർ ക്ലാസ് തന്നെ ഒരു பெரிய கிளாஸ், நல்ல கிளாஸ் சார். அது மறக்க முடியாது. மதுரையே மாறியாச்சு, പക്ഷെ சார் மாறல. ഞങ്ങൾ ഫസ്റ്റ് ബാച്ച് അന്നേക്ക് വരുമ്പോൾ சார் மட்டும்தான் அந்த இருக்காங்க. என்ன எல்லாமே சார் தான் பார்க்கறது எல்லாம். அன்னைக்கு சாரும் அந்த எம்ஃபார்ம் ஃபினிஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த டைம்ல எங்களுக்கு மதுரைன்னா ഏറ്റവും ഓർമ്മകളെല്ലാം എല്ലാവർക്കും ഇங்கே தான், மதுரை தான். എന്ത് பார்த்தாலும் நம்ம மதுரையில் அந்த 2 வருஷம் அது இப்போ மறக்க முடியாது. ഗിരീഷ് 82 ബാച്ച് 82 വന്നത്. ഫസ്റ്റ് ഐ തിങ്ക് സെക്കൻഡ് ഓർ തേർഡ് സ്റ്റുഡൻറ്റ്. ഇപ്പോഴും നല്ല നമ്മ കോളേജ് സാറ് എല്ലാവർക്കും നന്ദി, നല്ല കടപ്പാട്. என் பேர் ஜோய். KM കോളേജിലെ ഫസ്റ്റ് ബാച്ചാണ്. ഞാനിങ്ങ് വരുമ്പോൾ കോളേജ് അഡ്മിഷന് വേണ്ടി എല്ലാം ഇങ്ങ് വന്നത്. മുതലേ ഇതെല്ലാം പാത്ത് പോയിട്ടാണ് വന്നേ. അപ്പോൾ എൻ്റെ ക്യാഷ് ഇല്ലായിരുന്നേ. അപ്പോൾ ഞാനിങ്ങ് വന്നപ്പോൾ അഡ്മിഷൻ എടുക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഹെൽപ്പ് ചെയ്തു. ക്യാഷ് പിന്നെ കൊടുത്താൽ മതി എന്ന് പറഞ്ഞ് ഹെൽപ്പ് ചെയ്ത് അങ്ങനെയാണ് കോളേജിൽ ഞാൻ വരുന്നത്. പിന്നെ ഇത് പാസ്സായി കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ ഒരു മെഡിക്കൽ ഷോപ്പ് തുടങ്ങി. അപ്പം ഈ DPharm പാസ്സായതുകൊണ്ട് ആ ഷോപ്പ് കൊണ്ട് ജീവിക്കുന്നു. ഓക്കെ, താങ്ക് യു. 3 മക്കളൊക്കെ 3 പசங்க அவங்க കാനഡയിൽ പഠിക്കുന്നു. ഒരാൾ നഴ്സിംഗ്, ഒരാൾ BPharm, ഒരാൾ BC ഫിസിഷ്യൻ അസിസ്റ്റന്റ്. அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நார்மலாகவே நான் எமோஷனல் ஆகிறது இல்லை. பட் அதான் அவங்கள்ட்ட கேட்டேன், எது உங்களுக்கு எப்படி திருப்பி என்னை பார்க்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு 42 வருஷத்துக்கு பிறகு கேட்டாச்சு. அதான் அவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்துட்டு போனதுலேருந்து எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் என்னைக்கும் நாங்கள் மறக்கிறது இல்லை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பேசினாலும் காலேஜ் உங்களை பற்றி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வாழ்க்கையில். வேறு என்ன சம்பாத்தியம் வேணும், வேறு என்ன சாதனை வேணும், அதுதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. I am Stalin. I am chairman St. Michael Group of Institution. நான் ஒரு நிறைய இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுக்கு எனக்கு காரணமே KM College of Pharmacy
சேர்மன் நாகராஜன் சார் தான். எங்கள் நாகராஜன் ஐயா பற்றி நாங்கள் சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய டிக்ஷனரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மெடிக்கல் காலேஜில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவர் படித்த காலத்துலேருந்து ஏன்னா எங்கள் அம்மாவும் அவங்களுக்கு நல்ல ஒரு கொலீக் தான். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்து வளர்ந்ததில் ஒரு ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிட்டது ஐயாவை தான். ஏன்னா அவங்க எல்லா விதத்துலேயும் எவ்வளோ சிறப்பாக இருப்பாங்கன்னா, படிப்பில் நம்பர் 1, மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது அவங்க நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி அவங்க ஒரு இயக்கத்தை நம்ம லைன்ஸ் சங்கத்தில் லைன்ஸ் இயக்கத்தில் அவங்க சேரும்போது கூட தன்னுடைய நானும் ஒரு 10ஓட 11 சேரணும்னு நினைக்கல. அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு முன்மாதிரியாக எல்லாத்துக்கும் நடத்தி காமிச்சார். அவர் கவர்னராக இந்த பீரியட் எத்தனையோ ஏழை பிள்ளைகளுக்கு எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு அவரால் உதவி செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி அவருடைய சேவைகள் பார்த்தோம்னா நிறைய பேர் இன்றைக்கி நிறையா காலேஜ் நிறையா ஒரு ஃபார்மசி கேஎம் ஃபார்மசி காலேஜ் ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய ஃபார்மசிக்கல் ஸ்டூடெண்ட் வெளியே வந்திருக்காங்கன்னா அது ஐயானால தான். இன்றைக்கி எங்கள் மதுரைக்கு ஒரு அடையாளமாக இருந்தது கேஎம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. ஸோ அதோடைய தாளாளருங்கிற முறையிலையும் எங்களுடைய நான் சார்ந்த லைன் சங்கத்துடைய கவர்னருங்கிற முறையிலையும் இன்றைக்கி அவர் கவர்னராக இருந்து ஐடியா இருக்கும்போது மிக சிறந்த முறையில் இந்தியாவே வியந்து பார்க்குற அளவுக்கு, அகில உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் எல்லாமே நாங்களும் பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறந்த நபருடைய 80வது பிறந்தநாளுக்கு நாங்களாம் வாழ்த்த எங்களுக்கு வயது இல்லை. நாங்கள் அவரை வணங்கிக்கிட்டு அவருடைய வாழ்த்துக்களை பெறுறதுக்கு கடவுள் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து எங்களை எல்லாரையும் வழி நடத்தணுங்கிறத கேட்டு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விண்வெளி நாயகா, விடியல் வீரா, உயிரின் மேலே விருந்திடவா வா. என்னுடைய பெயர் முனைவர் ஐயர், திருநகர் டவுன் கிளப்பினுடைய மெம்பர். ஐயாவை பற்றி இன்றைக்கு சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர்களுடைய சேவைகள் அளப்பெரியது, கொஞ்சம் நெஞ்சமில்லை. நிறைய தொண்டு செய்வதற்காகவே பிறந்து வளர்ந்து பல சேவைகளை செய்து இன்றைக்கு நாட்டிற்கும் வீட்டிற்கும் நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற பள்ளிகளை திறந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுத்து நல்ல ஒரு கல்வியை, தரமான கல்வியை இன்று வழங்கி கொண்டு இருக்கிறார். அவர்களுடைய சேவை இன்று நிறைய சொல்லலாம். நிறைய பள்ளிகள் செயல்பாடுகள், மருத்துவ உதவி, முதியோர்களுக்கு உதவி, நலிந்த பிரிவினர்களுக்கு உதவிகள், படித்து வேலையில்லாத மாணவர்களுக்கு உதவி செய்தல், குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். லயன்ஸ் கிளப் மூலமாக அவர் மிகவும் பெருமை சொல்கிறார். ஐயா அவர்கள் இன்றும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த நாட்டிற்கு நிறைய சேவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.